வாங்க. என்ன வேலுவோட மாமனார் இங்க வந்திருக்காரு? என்னவா இருக்கும்? நம்ம வாசலை தேடி வந்த யாரையும் வராதீங்க போங்கன்னு முகத்தில் அடிச்ச மாதிரி அனுப்புறது நாகரிகம் இல்ல. எதுவா இருந்தாலும் நாங்க பேசிக்கிறோம். நீங்க கீர்த்தி கூட்டிட்டு உள்ள போங்க. உள்ள வாங்க. ஐயா, அதான் அண்ணன் கூப்பிடாருல, வாங்க உள்ள. நான் உள்ள வந்து உட்காந்து சாவகாசமா பேசி உறவு கொண்டாடலாம் வரல. அதான பார்த்தேன். மாப்பிள்ள, நான் சொன்னேன்னு கேட்டீங்களா? இவர் ஏதோ மறுபடியும் பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன்றேன்ல. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏய், என்னடி பணக்கட்டு ரொம்ப பெருசா இருக்கு? எனக்கும் தெரியல, பொறுமையா இரு பாப்போம். இந்தாங்க, இதுல 10 லட்ச ரூபா இருக்கு, வாங்கிக்கோங்க. புரியல. பணமா? அது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? உங்க பணத்தை உங்ககிட்ட கொடுக்காம வேற யாருக்கிட்ட கொடுக்க சொல்றீங்க? ஏன் பணமா? ஆமா, எங்க ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்காக உங்க தம்பி கிட்ட, சாரி, என் மாப்பிள்ளை கிட்ட 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கல்ல, அந்த பணம் தான் இது. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, நீங்க கொடுத்த அந்த 10 லட்சத்தை வச்சுதான் எங்க தொழிலை நடத்தணுங்கிற அவசியம் என்னைக்கு எங்களுக்கு இருந்ததில்ல. ஆனா நீங்க இதை என் மாப்பிள்ளைக்கு கொடுத்ததுனால ஒரு மரியாதைக்காக இதை அவர் வாங்கிட்டாரே தவிர இதை நாங்க எதுக்கும் பயன்படுத்த